ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 வேக்சினோட தேர்ட் ஸ்டேஜ், அதாவது தேர்ட் பேஸ் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் முடிஞ்சு. ஃபஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 75 வயசுக்கு மேலே உள்ள எல்லாமே வேக்சினேஷன் போடணும். அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பேஸ் 1. பேஸ் 2 45+ சொல்லியிருந்தாங்க. பேஸ் 3க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே வேக்சினேஷன் போடணும். வேக்சினேஷன் போட நல்லது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. மே 1லேருந்து அதுக்கான வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி என்னோட அட்வைஸாக இருக்கட்டும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் மாஸ்க் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பல பேர் மாஸ்க் போடுறதே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டிருக்கவனையும் மாஸ்க் போட்டால் கொரோனா வராதா அப்படின்னு யார் சொன்னா அப்படிங்கிறதையும் மாஸ்க் போடுறவங்களையும் கெடுக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வேக்சினேஷன் போட்டாலுமே நீங்கள் மாஸ்க் போடுங்க. வெளியில் எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்க் போட்டால் நம்மளுக்கு நல்லது. நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். மற்ற யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மாஸ்க்கும் போட்டுக்கணும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக்சினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த கோவிட்-19 வேக்சினேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. cowin.gov.in. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும். வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் தான். அதில் நீங்கள் கீழே இறக்கிட்டே போனீங்கன்னா, அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கும். கீழே ரிஜிஸ்டர் வித் ஆரோக்கிய சேது ஆப்னு இருக்கும். அதன் மூலமாக பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப், அதாவது இந்த வெப்சைட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது ரிஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி ஓப்பன் ஆகும். அதில் என்டர் மொபைல் நம்பர்னு இருக்கும். அந்த என்டர் மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்குங்க. மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே இப்படி தான் போகும். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கு பாருங்கள், ரெஜிஸ்டர் ஃபார் வேக்சினேஷன் யுவர் ஃபோட்டோ will be verified at the time of your vaccination appointment. ப்ளீஸ் ப்ரொவைட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ ஐடி கேரி ஃபார் வேக்சினேஷன். அதாவது நீங்கள் இந்த இடத்துல என்ன ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ஐடியை நீங்கள் அந்த வேக்சினேஷன் போடும்போது எடுத்துகிட்டு போகணும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி போவாங்க. கரெக்டாக இருந்தால் தான் வேக்சினேஷன் போடப்படும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கு. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் அந்த டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பென்ஷன் பாஸ்புக், என்ஆர்ஆர் ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி. இதில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பேன் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் என்ன, பேன் கார்டோட நம்பர் இருக்கும். பேன் கார்டு எடுத்திங்கன்னா பேன் கார்டோட அதில் நம்பர் இருக்கும். அந்த பேன் கார்டு நம்பர் எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிங்க. நேம் அசின் பேன் கார்டு. அந்த பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் நீங்கள் அப்படியே கொடுத்துக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸோடு கொடுக்கணும். கேபிட்டல், ஸ்மால் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கணும். பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேல், அதர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பர்த், நம்ம பிறந்த வருஷம் மட்டும் கேட்குறாங்க. டேட் மட்டும் தேவையில்லை. அந்த வருஷத்தை நீங்கள் என்ட்ரு பண்ணி கீழே இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இது மாதிரி வரும். அவங்களோட நேம் வரும். அந்த இடத்துல மேலா ஃபீமேல் அப்படிங்கிறது வரும். இயர் ஆஃப் பர்த் என்ன கொடுத்துருக்கீங்க, ஃபோட்டோ ஐடி என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வரும். உங்களோட ஐடி நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நாட் ஷெட்யூல்டு இருக்குது. நீங்களே உங்களுக்கு தேவையான நாளில் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களாவே டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். அதுக்கு அந்த ஷெட்யூல் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வரும். சூஸ் யுவர் வேக்சினேஷன் சென்டர் நியர்பை, சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களோட பின்கோடு, அதாவது இப்போ நீங்கள் கிராமத்தில் தானே பரவாயில்ல. உங்கள் வேக்சினேஷன் சென்டர் உங்கள் பக்கத்தில் எங்கே இருக்கோ அதோட பின்கோடு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கா இல்லை அப்படிங்கிறது காட்டிடும். அந்த இடத்துல நீங்கள் பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கணும். உங்களோட பின்கோடு என்ட்ரு பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அது இருந்தால் கீழே உங்களுக்கு ஒரு டேட் அவைலபிலிட்டியோட காட்டும். அதுக்கடுத்து பாருங்கள், வேக்சினேஷன் சென்டரோட பின்கோடு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒவ்வொரு டேட் இருக்கும். இந்த டேட்டில் எந்த டேட் உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டில் கொடுத்து கீழே நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது நீங்கள் வேக்சினேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த டேட்டில் இத்தனை மணிக்கு நீங்கள் வந்துருங்க. வரும்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ ஐடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்துடும். அந்த நேரத்துக்கு நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் வேக்சினேஷன் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இதுதான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேக்சினேஷன் கண்டிப்பாக எல்லோரும் போடுங்க. மாஸ்க் எல்லோரும் போடுங்க. வீட்லேயும் அவசியமான தேவைகளுக்கு மட்டும் வெளியில் போங்க. சேஃபாக இருங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.